ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். இது உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ இன்னைக்கு நம்ம நிஃப்டி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட்டட் வீடியோ. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க போங்க போய் நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அங்கே போய் ஆல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ நான் எப்போவுமே மார்க்கெட்டுக்கு ஒரு 1-2 ஹவர்ஸ் முன்னாடி 2-3 ஹவர்ஸ் முன்னாடி நான் எப்போவுமே ஒரு அப்டேட்டட் வீடியோ போடுவேன். ஸோ அதில் நான் லெவல்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே வந்து எந்த டிப்பும் ப்ரொவைட் பண்ண வரல. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, இது எதுவுமே நான் ப்ரொவைட் பண்ண வரல. இது நான் கொடுக்குறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ வாங்க நம்ம நிஃப்டியோட லெவல்ஸை நம்ம பார்க்க போகிறோம் டைரெக்டாக. ஸோ நேற்று பாருங்கள் நிஃப்டி நிறைய நேற்று என்ன பண்ணுச்சுன்னா ஒரு வாட்டி கீழே வந்தது, திரும்ப மேலே போச்சு, திரும்ப கீழே வந்தது, திரும்ப மேலே போச்சு. நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் நிஃப்டி ஓவரால் சி சைடில் தான் இருக்குது, கால் சைடில் தான் இருக்குதுன்னு. சில பேர் போனாங்க, இந்த ரெட்டை பார்த்தாங்க, திரும்ப கீழே வந்துருச்சுன்ன உடனே பயந்து போய் புட்டு எடுத்தாங்க, திரும்ப அது மேலே போயிடுச்சு, திரும்ப இந்த இடத்துல போய் திரும்ப கீழே வந்தது, திரும்ப மேலே. ஸோ நேற்று நம்ம கிளியர் கட்டாக ஒரு விஷயம் சொன்னோம். நேற்று நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்ம கிளியர் கட்டாக ஒரு விஷயம் சொன்னோம், வந்து மார்க்கெட் அப் சைடில் தான் இருக்குதுன்ட்டு. எத்தனை பேர் அதை பிலீவ் பண்ணீங்கன்னு தெரியல. நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹடல்ஸ் வரும், கீழே வரும், கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போகும். ஆக்சுவலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு மார்க்கெட் மேலே போகணும்னா இந்த ஹையை உடைக்கணும்னா ஒரு ஹெவி புல் பேக் வேணும்ன்ட்டு. அந்த புல் பேக் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து திரும்ப போயிருக்கு. நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்களா, பிரச்சனை கிடையாது, நோ ப்ராப்ளம். பட் மார்னிங்கில் என் பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரேட் ஆகுது, இங்கேருந்து இங்கே ட்ரேடை கேப்சர் பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் கிரீடு மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க மார்னிங் ஃபுல்லாக ப்ராஃபிட் எடுத்தாங்க, அதை எடுத்த அப்புறம் தே ஆர் நாட் ஹாப்பி, சந்தோஷம் இல்லை. திரும்ப அகைன் தே ஆர் என்டரிங் இன் அதர் சைட், திரும்ப இந்த இடத்துல வந்து லாஸ் எடுக்கிறாங்க. என்ன யூஸ் சொல்லுங்க பார்ப்போம். சரி, லாஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, இருக்கிற ப்ராஃபிட்டை அதையும் விட்டுருக்கீங்க. விட்டு லாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ மார்னிங் ஒரு 10,000 ப்ராஃபிட் இருந்ததுன்னா ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா 12,000. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ 10,000 நீங்கள் ப்ராஃபிட்டை விட்டு 2,000 உங்கள் கையில் இருக்க பணமும் போயிருக்கு. ஏன்? எதனால் அந்த மாதிரி பண்ணுறீங்க? ஏன் உங்களோட இது மேலே உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை? நீங்கள் கண்ட்ரோல் இல்லாத வரைக்கும் மார்க்கெட்டில் பணம் எடுக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நான் என்னதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த கிரீட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு இது உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5,000 இல்லை 6,000 வந்தால் கூட பெரிய விஷயம் தான் அது. நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் சார். மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் ஒரு 20 ஒர்க்கிங் டேஸ்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து 1,20,000 ஆச்சு. அப்படி இப்படின்னு பண்ணிங்கன்னா கூட 80,000 to 90,000 சும்மா கிடைச்சிடும் உங்களுக்கு. பட் ஸ்டில் யூ ஆர் இன் கிரீட்னா அதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் எடுக்கிற லாட்டில் நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், ஒரு நாளில் மேக்ஸிமம் 1 or 2 ட்ரேட்ஸ். என் பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் கிளியராக சொல்லியிருப்பேன். எல்லா ட்ரேடும் எனக்கு வந்து சாதகமாக இருக்குது, எல்லா ட்ரேடும் மேலே போகிற மாதிரி இருக்குன்னா அது அப்படி தான் இருக்கும். அதுதான் கிரீடு. உங்ககிட்ட அந்த கிரீடு எடுத்தால் தான், அதாவது உங்கள் ஆசையை தூண்டினா தான் நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க. ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளை காட்டுறோம், இந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருக்குது, ஓகே, இந்த பொருளோட இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 10 விதமான விஷயத்த நான் சொன்னேன்னா தான் ஓகே, ஸோ நீங்கள் அதில் பணம் கொடுப்பீங்க. இது வந்து பேசிக் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் சார். 1000 ரூபா ட்ரெஸ் எடுக்கிறவங்ககிட்ட சொல்லுவாங்க, இன்னும் ஒரு 500 ரூபா எடுத்தீங்கன்னா 500 ரூபா கூப்பன் கிடைக்கும்னு. நீங்கள் 1500 ரூபாய்க்கு எடுப்பீங்க. அந்த கூப்பனில் விழுதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். சொல்லுவாங்க 3 ட்ரெஸ் வாங்குங்க, பை 3 கெட் 4 ஃப்ரீ அப்படின்னு. நீங்கள் 1 வாங்குற இடத்துல நீங்கள் 3 வாங்குவீங்க. எதுக்கு? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கண்காட்டி வித்தை. தயவு செஞ்சு இந்த விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மார்னிங்கில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, பாசிட்டிவாக முடிக்குதா, யார் இந்த சிஸ்டத்தை மூடுறீங்களோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆயிடுவீங்க சார் சீக்கிரமாக. ஒரு வாட்டி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சா ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆயிடுவீங்க. பட் அதுதான் நம்மகிட்ட இல்லையே. நம்ம தான் மார்க்கெட் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கணும். அது நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோன்னு தெரியல. பட் எனிவே, நோ ப்ராப்ளம். ஸோ கமிங் பேக் டு அவர் அனாலிசிஸ், சிம்பிளாக லாஜிக் சொல்ல பாருங்கள். 483 483க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 557, செகண்ட் டார்கெட் 612 அண்ட் தேர்ட் டார்கெட் 660. நேற்று என்ன நடந்ததோ இதே மாதிரி தான் மார்க்கெட்டும் கொஞ்சம் புல் பேக் எடுத்து திரும்ப மேலே போகும். திரும்ப சொல்கிறேன், இது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த சார்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நேற்று என்ன நடந்தோ அதே மாதிரி இன்றைக்கும் நடக்க சான்ஸ் இருக்குது. திரும்ப முதலே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சார் நான் புட்லேயும் லாஸ் எடுத்தேன், கால்லேயும் லாஸ் எடுத்தேன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு இது பார்த்து சொல்கிறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து தான் நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் நான் அப்படியே நம்ம ஜஸ்ட் லெவல் கொடுத்துருந்தேன். இப்போ நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்து அனலைஸ் பண்ணுறேன். பட் லைவ்ல நீங்களாம் கற்றுக்கணும்னா அது நீங்கள் கிளாஸ் தான் எடுக்கணும். அதில் தான் நம்ம லைவ்ல எப்படி பண்ணணும்னு நம்ம கற்றுக் கொடுப்போம். ஸோ கிளியர் கட்டாக இருந்தது.
யார் யாரெல்லாம் உங்களுக்கு இங்க கால்ல ஆப்பர்ச்சுனிட்டில உங்களுக்கு புட்ல கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி. திரும்ப கால்ல கிடைச்சது. ஸோ இது வந்து இது நல்லா பார்த்தா இது ஒரு எஸ்எம்சி கான்செப்ட்ன்னு சொல்லுவோம் நம்ம. இது ஒரு எஸ்எம்சி கான்செப்ட் இருக்கு இது பின்னாடி. ஏன் மார்க்கெட் இங்க மேல போச்சுன்னு. ஸோ எஸ்எம்சி கான்செப்ட் படி இது மார்க்கெட் அழகான ஒரு சூப்பரான ஒரு மூவ். பட் நமக்கு தெரியல. மேல இந்த பார்த்துட்டு மார்க்கெட்ல புட் எடுத்தாங்க, கால்ல போயிடுச்சு. சரி இங்க போயிட்டு ரொம்ப நேரம் சஸ்டெயின் எடுத்து கால் எடுத்தாங்கன்னா, அது புட்ல வந்துருச்சு. சரி இங்க போயிட்டு திரும்பி புட் எடுக்கலாம்னு நெனச்சா, திரும்ப கால்ல போயிடுச்சு. இப்படி இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்றீங்க. 2 பக்கம் லாஸ் இருக்குன்ட்டு. சார் 2 பக்கம் லாஸ் அது குடுக்கல சார். அது பாட்டுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு அப், ஒரு புல் பேக், திரும்ப ஒரு அப். அதுதான் போயிட்டு இருக்குது. நீங்க கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன சரியா ரீட் பண்ணாம, நீங்க ஒரு லாஸ் எடுத்தீங்க. எனிவே சொல்ல வேண்டியது என் கடமை சார். ஸோ 21,483 இது மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா, திரும்ப சொல்றேன் 21,557, 612, 660 ஏன் 729 வரைக்கும் டார்கெட் இருக்கு அப் சைட்ல. ஸோ நீங்க எப்போ புட் சைட் போகணும் நல்லா பாருங்க. புட் சைட் நீங்க கிளியர் கட்டா பாருங்க 21,394. 21,394 கீழ போச்சுன்னா நீங்க புட் சைட் போகலாம். திரும்ப சொல்றேன் புட் சைட் போகலாம். ஓகே. புட் சைட் போனீங்கன்னா, சேஃப் டார்கெட்டா உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு வந்து 21,342ல உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க. 342ல 310 நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் 310 வரைக்கும் வரும்ன்ட்டு. ஸோ 342லேருந்து 310 அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 394 to 310 21,394 பிரேக் ஆச்சுன்னா 21,310 அதுக்கு கீழ பிரேக் ஆச்சுன்னா 21,213 அதுக்கு கீழ பிரேக் ஆச்சுன்னா 21,146 ஓகே 21,146 மார்க்கெட் இன்னைக்கு அப் டவுன் சீசா மாதிரி இருக்கும். கரெக்டா லெவல்ஸை பார்த்து கரெக்டா ட்ரேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சைடு நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட்ல இருப்பீங்க. பட் நீங்க டக்குன்னு மார்க்கெட்டுக்கு ஏதாவது மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் மார்க்கெட்ல இப்படி இப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்களோ மார்க்கெட் வேலையே டான்ஸ் ஆடிக்கிட்டே போறது தான். ஆனா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ வாங்க இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது பாருங்க. மார்க்கெட்ல ஒரு ஹெவியான புட் சைடு இருக்குதுன்னு காட்டுது. மார்க்கெட்ல ஒரு ஹெவி புட் பில்டப் இருக்குன்னு காட்டுது. ஓகேவா? ஸோ மார்க்கெட்ல ஒரு ஹெவியான புட் பில்டப் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஓகேவா? மார்க்கெட்ல ஹெவியான ஒரு புட் பில்டப் இருக்குது. சிம்பிளா சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் புட் சைடு அதிகமா போக சான்சஸ் இருக்குது. எனிவே ஸோ எனக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்ல டவுன் சைடு மொமெண்டம் காட்டுது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட்ல கீழ வரும். திரும்பவும் மேல போக வாய்ப்பு இருக்கு. பட் ஆஸ் பர் திஸ் இது வந்து மார்க்கெட்ல ஓகேவா? டவுன் சைடு போக நெறைய சான்ஸ் இருக்கு. திரும்ப சொல்றேன். டவுன் சைடு போக நெறைய சான்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போவோம். ஸோ உங்க முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். முக்கியமான லெவல்ஸ் நீங்க கொஞ்சம் பாருங்க. ரைட். ஸோ எப்போ பேங்க் நிஃப்டி 45,142 நல்லா பாருங்க. 45,142 கிராஸ் ஆகுதோ மார்க்கெட் உங்களுக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு 319 வந்துரும். 45,319. ஸோ ஒன்ஸ் 45,319 கிராஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த டார்கெட் 45,436. 45,436, 45,500 இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். திரும்ப சொல்றேன் ரொம்ப சூப்பரான ரெசிஸ்டன்ஸ். இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழ வர நெறைய சான்சஸ் இருக்கு. திரும்ப சொல்றேன். திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வர நெறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு திரும்ப ஒரு சூப்பர் மூவ் கிடைக்கணும்னா 45,569 மேல தான் ஒரு சூப்பர் மூவ் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 45,759, 46,006 வரைக்கும் கொண்டு போகும். திரும்ப சொல்லிட்டேன். மார்க்கெட் அப்படியே மேல போயிட்டே இருக்கும்ல. மார்க்கெட் கொஞ்சம் அப்ல போகும். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இன்னைக்கு ஒரு கேப் அப் இருக்கலாம். கேப் அப் இருக்க சான்ஸ் நெறைய இருக்கு. சேம் வித் நிஃப்டி கூட இன்னைக்கு ஒரு கேப் அப் இருக்க சான்சஸ் இருக்குது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் இருக்கும்னு நான் சொல்லல. இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கேப் அப் இருக்க சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் போயிட்டு ஒரு புல் பேக் டவுன் சைடு வரும். டவுன் சைடு வந்துட்டு திரும்ப ஒரு அப் சைடு மொமெண்டம் உங்களுக்கு போக சான்ஸ் இருக்கு. ஸோ 2மே வரும். அப் அண்ட் டவுன் 2மே கிடைக்கும். ஸோ சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. லெவல்ஸ்ல ஏத்தா மாதிரி நீங்க கரெக்ட்டா ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் வராது. புட் சைடு நீங்க எப்போ போகணும் பாருங்க. 44,923 இது கீழ போகாத வரைக்கும் புட்டு போகாதீங்க. 44,923 கீழ போச்சுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 44,747. ஓகே. ஸோ 747, 44,675 இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு சப்போர்ட் ஜோன். திரும்ப சொல்றேன் ஒரு சூப்பரான சப்போர்ட் ஜோன். இந்த இடத்த திரும்பவும் பட்டு மார்க்கெட் மேல போக சான்ஸ் இருக்கு.
44, 747, 44, 675 இங்கெல்லாம் பட்டுது. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, மார்க்கெட்ல சப்போஸ் ஒரு கேப்ப பாத்துச்சுன்னா, நல்லா பாருங்க. சப்போஸ் ஒரு கேப்ப பாத்துச்சுன்னா, இந்த ஜோன்ல 44 ஆ 45, 400, 500ன்னு வச்சுக்கோங்க. 44 நல்லா பாத்துக்கோங்க. 45,400, 45,500 இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். மார்க்கெட் டவுன்ல வரும். கீழ வரும். திரும்ப இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும். திரும்ப மார்க்கெட் ஆடிட்டு திரும்ப இத பிரேக் ஆயி மேல இப்படி போகும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மூவ் இந்த மூவ். ஓகே. நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற மூவ் இந்த மூவ். ஓகே. ஒரு கேப் அப் குடுத்து, திரும்ப அங்கேயே ஒரு டவுன் வந்து, திரும்ப உங்களுக்கு மார்க்கெட்ல மேல போக சான்சஸ் நெறைய இருக்குது. ஏன்னா, மோர் ஓவர் இன்னிக்கு எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி நல்லா பாத்துக்கோங்க. இன்னிக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ, மந்த்லி எக்ஸ்பைரியில கொஞ்சம் டவுன்ல வந்துட்டு ஷார்ட் கவரிங் நெறைய குடுப்பாங்க. ஸோ, ப்ளீஸ் இத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுகிட்டு நீங்க சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ, டோன்ட் மிஸ் இட். நீங்க உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியலையா, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. எக்ஸ்பைரில என்னால ட்ரேட் பண்ண முடியல, எக்ஸ்பைரில லாஸ் ஆகுதுன்னா பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்ட் ட்ரேட் எடுத்து தான் ஆகணும்னு அவசியம் இல்ல. மார்னிங்லயே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வந்துருச்சுன்னா, வேண்டாம் ட்ரேட முடிச்சிருங்க. தயவு செஞ்சு. ஏன் நான் சொல்றேன்னா, ஏன்னா இந்த கீழ பாருங்க கிட்ட கிட்ட லெவல்ஸா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு லெவல்ல பட்டு சப்போர்ட் எடுத்துன்னு மேல போயிரும். ஓகே. ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்து மேல போயிரும். திரும்ப சொல்றேன். ஸோ வாங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ உங்க முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு பார்க்க போனா என்ன சொல்லுதுன்னா, இங்க பாருங்க. ஆமா. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது? ஸோ ஆஸ் பர் திஸ் மார்க்கெட் வந்து 45,082ல இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, திரும்பவும் இதுவும் அதே தான் சொல்லுது. மார்க்கெட் உங்களுக்கு ஃபால் இருக்குது. கீழ விழ சான்ஸ் நெறைய இருக்கு. மார்க்கெட் கீழ விழ சான்ஸ் நெறைய இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஸோ கீழ விழ சான்ஸ் நெறைய இருக்குதுன்னா, அப்போ மார்க்கெட் ஒரு வாட்டி கீழ வரும். திரும்ப ஒரு அப்சைட் மொமெண்டம் இருக்குது. நான் வந்து இதுவரைக்கும் நான் என் 46,000 வரைக்கும் நான் டார்கெட் குடுத்துருக்கேனா, ஏன்னா என்னோட லாஸ்ட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹை வந்து 46,000 இருக்குது. ஸோ 46,000 வரைக்கும் இருக்கிற ஒரு காரணத்தினால தான் நான் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு டார்கெட் குடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட்ல கேப் அப் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு கேப் அப் ஃபாலோட் பை ஒரு டவுன் சைட், தென் அப்சைட். ஸோ அப்சைட் மொமெண்டம் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 569க்கு மேல போச்சுன்னா, உங்களுக்கு பியூர் அண்ட் பியூர் சிஇ போயிரும். 759 அண்ட் 46,006. ஸோ இந்த மொமெண்டம் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ கேப் அப் போயிட்டு ஒண்ணு வரும். ஸோ கேப் டவுன் இருந்துச்சுன்னா அவசரப்படாதீங்க. கேப் டவுன் இருந்துச்சுன்னா கேப் டவுன் வரட்டும். ப்ராப்ளம் இல்ல. மெதுவா ஆடிக்கிட்டே கீழ வரட்டும். இது ரொம்ப குரூஷியலான சப்போர்ட் ஜோன். இங்க இருந்து என்ன பாதுன்னு பாருங்க. செகண்ட் மொமெண்டம் நீங்க கேப்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிடிக்க முடியலன்னா செகண்ட பிடிங்க. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி. ஓகே. ஏன்னா நாளைக்கு 26th ஜனவரி நாளைக்கு மார்க்கெட் கிடையாது. நாளைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ அவசரப்பட்டு நீங்க நாளைக்கு மார்க்கெட் இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு, இன்னைக்கு நீங்க நார்மலா வெறும் இது மட்டும் ப்ளே பண்ணாதீங்க. ஸோ நாளைக்கு கிளியரன்ஸ் இருக்குது. மந்த்லி கிளியரன்ஸ். ஸோ அந்த கிளியரன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ரொம்ப நேரம்லாம் ஹோல்ட் பண்ணாதீங்க. 15 நிமிஷம், 20 நிமிஷம் வரலையா எக்ஸிட் பண்ணிருங்க. பரவால்ல ரூ. 1000 ரூ. 2000 போனாலும் பிரச்சனை இல்ல. இல்லன்னா உங்களுக்கு ரூ. 20,000 இடத்துல ரூ. 2000 போகுதுன்னா நோ ப்ராப்ளம். நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இனி எக்ஸ்பைரி நீ பிரீமியம் நல்லா டிகே ஆகும். ஓகே. ஏன்னா ஏதாவது ஒரு சைடு உங்களுக்கு 0 ஆகணும். ஐ ஹோப் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சரி வாங்க நமக்கு நம்மளோட க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அனாலிசிஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ க்ரூட் ஆயில் பாருங்க என்னதான் அது அப்சைட் ட்ரெண்டா இருந்தாலும் ஸ்டில் அந்த ரேஞ்ச் நான் போட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் லாக் ஆயிருக்கு. நேத்து நம்ம சொன்ன டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன டார்கெட் லெவல்ஸோட இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரேஞ்சில எப்போ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா செகண்ட் வரும். செகண்ட் வந்து தேர்ட் வரும். கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன். 6248க்கு மேல ஐ மீன் 6265க்கு மேல போனா 6290, 6313 வரும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ரேஞ்ச் எனக்கு க்ரூட் ஆயில் ஹிட் ஆயிருச்சு. அண்ட் 6111 நான் திரும்ப சொல்ல பாருங்க. 6111 கீழ போச்சுன்னா 6083, 6047, 6014 வரும்னு நான் கீழ சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் திரும்ப சொல்றேன் ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 6313க்கு மேல கிராஸ் ஆகாத வரைக்கும் நீங்க கால் சைடு போகாதீங்க. 6313க்கு மேல போச்சுன்னா நீங்க தைரியமா ஒரு கால் சைடு போகலாம். எவ்வளோ டார்கெட் வருதோ நீங்க அது பின்னாடி ட்ரையல் பண்ணிட்டு போங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்சைட் மூவ் கிடைக்கும். எதுக்கு மேல 6313க்கு மேல. ரைட்? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல சப்போஸ் 6313 கிராஸ் ஆகி 6342 வந்துரும். நல்லா சொல்றேன் பாருங்க. தயவு 6342 மட்டும் பிரேக் ஆயிடுச்சுன்னா, அங்கேருந்து ஸ்ட்ரெய்ட்டாவே உங்களுக்கு 6405 ஒரு 50, 60 பாயிண்ட் மேல போகும். 6405.
ஓகே. ஸோ நான் என்ன கிளியரா சொல்லியிருக்கேன். 6313 பிரேக் ஆச்சுன்னா 6342 அண்ட் 6405 இந்த ரேஞ்சில உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு டார்கெட் இருக்க சான்ஸ் நெறைய இருக்கு. மார்க்கெட் சி சைடுல தான் இருக்கு. க்ரூட் ஆயில் சி சைடுல தான் இருக்கு. சப்போஸ் சி சைடு இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க. ஒயிட் லைன் இந்த ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்சில வந்துச்சுன்னா நீங்க க்ரூட் ஆயில்ல ஒண்ணுமே பண்ணக்கூடாது. திரும்ப சொல்ட்டேன். ஷார்ட் போணும், அது போணும் இதெல்லாம் இல்ல. இங்க டான்ஸ் ஆடிட்டு, டான்ஸ் ஆடி திரும்ப மேல கூட போயிரும். க்ரூட் ஆயில் மேல தான் இருக்குது. ஸோ கீழ எந்த ரேஞ்சும் இல்லாத ஒரு காரணத்தினால நான் சொல்லல. இந்த 6206 வரைக்கும் கீழ ரேஞ்ச் இருக்குது. ஸோ இங்க புல் பேக் எடுத்துட்டு, இல்ல இன்னும் கொஞ்சம் புல் பேக் வந்துட்டு கூட திரும்ப மேல போகும். ஓகே. ஏன்னா பேசிக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அது. ரைட்? ஸோ சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம நேச்சுரல் கேஸ் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். ஸோ வாங்க உங்க முன்னாடி இருக்க நேச்சுரல் கேஸோட ஃபியூச்சர்ஸ். ஸோ உங்க முன்னாடி இருக்க நேச்சுரல் கேஸோட 5 மினிட்ஸ் சார்ட் நீங்க பார்க்க போனீங்கன்னா ஹெவி செல்லிங் பிரஷர் இருக்குது. மார்க்கெட் மேல போகும்போதெல்லாம் ஹெவி செல்லிங் பிரஷர் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் மார்க்கெட் சைட்வேஸ் டவுன் சைடு இருந்து சைட்வேஸ் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கும். ஸோ நேச்சுரல் கேஸை நீங்க இப்போதைக்கு டச் பண்ணாதீங்க. நானே சொல்வேன் நேச்சுரல் கேஸை எப்போ டச் பண்ணணும்னு. அது வரைக்கும் நீங்க நேச்சுரல் கேஸை டச் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்க எடுக்கிற மாதிரி மேல போகும். திரும்ப ஒரு இங்க பார்த்தீங்களா தெரியுது உங்களுக்கு ஹெவி செல்லிங் பிரஷர் இருக்குதுன்ட்டு. ஸோ திரும்ப உங்களுக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் குடுக்குற மாரி இருக்கும். திரும்ப ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு நேச்சுரல் கேஸை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு எந்த கமோடிட்டி வேணாம். ஓகே. ஸோ க்ரூட் ஆயில் எப்போ ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். க்ரூட் ஆயில ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க டெஃபினட்டா நான் சொன்ன டார்கெட் வந்துரும். அதே மாரி ஏதாவது ஒண்ணு தான் நான் சொல்லுவேன். ஸோ நேச்சுரல் கேஸை நீங்க டச் பண்ணாதீங்க. நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் அது சஸ்டெயின் ஆகட்டும். ஸோ சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு பெரிய பெரிய மூவ்ஸ் நானே குடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பபாய். ஹேப்பி ட்ரேடிங். அவசரப்படாதீங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்ம கோர்ஸ். ஸோ டோன்ட் மிஸ் அவர் கோர்ஸ். ஓகே. ஸோ நம்மளோட கோர்ஸு மிஸ் பண்ணிட்டீங்க. ஐ கேனாட் ஹெல்ப் யூ. இந்த மாரி ஒரு கோர்ஸ் கிடைக்கவே லான்ச்சே ஆகாது. யாராலயும் பண்ண முடியாது. அத மட்டும் நான் கேரண்டியா அடிச்சு உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? அதே மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் டபுள் இல்ல 100 டைம்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் நம்மளோட கோர்ஸ. ஸோ அது என்னன்றது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன். ஸோ நான் திரும்ப அத ரிப்பீட் பண்ண விரும்பல. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டூ ரிப்பீட். ஐ டோன்ட் வாண்ட் டூ ப்ரூவ் மை செல்ஃப். ஓகே. நீங்க பார்த்து நம்பி ட்ரேட் பண்றதா இருந்தா டெஃபினட்டா நீங்க ப்ரொஃபஷனலா கத்துக்கணும்னா வாங்க. நாட் ஃபார் நார்மல் ட்ரேடர்ஸ். நீங்க எல்லாம் ரூ. 500 ரூ. 1000 மட்டும் மார்க்கெட்ல எடுக்கிற மாரி இருந்துச்சுன்னா ஐ டோன்ட் வாண்ட். பட் நீங்க ப்ரொஃபஷனலா ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ அதோட டீடைல்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல குடுத்துருக்கோம். ஸோ தயவு செஞ்சு ப்ரீவியஸ் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. கோர்ஸ் ஃபீஸ்லேருந்து, கோர்ஸோட டைமிங்லேருந்து எவ்வளோ நாள் இருக்கும். இட்ஸ் அ 7 டே கோர்ஸ். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ரைட்? ஸோ எல்லாமே கிளியர் கட்டா சொல்லியிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி இட் கோயிங் டு பி அ ராக்கிங் செஷன் ஃபார் those professional traders. So once again, thank you. Bye bye and happy trading. See you tomorrow with the new answers and safer trade because of today's expiry. Bye bye.